இளமையை கொண்டாடுவோம். சென்னை கல்யாண மாலை நிகழ்ச்சி சென்ற வார தொடர்ச்சி. அடுத்து நான் அழைக்க போறது, நான் ஒரு பெரிய இன்ட்ரோடக்ஷன்லாம் எதுவுமே கொடுக்க வேண்டாம், இங்க இருக்கிற யாருக்குமே கொடுக்க வேண்டாம். இருந்தாலும் ஒரே ஒரு சொல் போரும், பாரதி பாஸ்கர். ஆனால் அந்த தலைப்புக்கு மட்டும் ஒரே ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். எதுக்காக அந்த டாபிக் எடுத்தேன், ஆணுக்கு பெண் நிகரென கொள்வதால் அப்படிங்கிற டாபிக் ஏன் எடுத்தோம் அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னாக்க, இன்றைக்கான கரண்ட் டாபிக் கண்டிப்பாக தேவை. ஆனால் அதற்கும் எனக்குமான சம்பந்தம் கட்டாயமாக இருக்குது. ஒரு குடும்பத்தில் பெண்கள் மதிக்கப்பட்டால், ஆணுக்கு பெண் நிகரென கொல்லப்பட்டால் அந்த பெண்களால் உலகத்தை வெல்ல முடியும் அப்படிங்கிறதுக்கு எங்கள் குடும்பம் ஒரு உதாரணம். உண்மையில சொல்ல போனால் திரு நட்ராஜன் சார் வந்திருக்கார், எங்கள் குடும்பத்தினுடைய மூத்தவர். அவங்களும் அவருடைய மனைவியும் வாழ்ந்த வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி அப்படின்னாக்க, அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட், அவங்களுடைய ரசனை, அவங்களுடைய ஈடுபாடு, அவங்களுடைய பக்தி, அவங்களுடைய உலக ஞானம் எல்லாமே வேற. இவரோடது அப்படியே ஆப்போசிட். இவருடைய ரசனை வேற. சினிமா இவருக்கு பிடிக்கும், எல்லாரோடையும் நிறைய பேசுறது பிடிக்கும். ஸ்லோகம் தான் இன்னைக்கு அவர் சொன்ன மாதிரி குள்ளனை தவிர வேற எதுவும் சொல்ல தெரியுமான்னு எனக்கு தெரியாது. இப்படி இருந்தவர் அந்த மனைவியையும் மாற்றாமல் இவரும் மாறாமல், ஆனால் அதே அன்போடு மிகச்சிறந்த இல்லறத்தை நடத்தினவர்கள். அவர்கள் தான் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு ஆணுக்கு பெண் நிகர்னு கொள்ளணும் அப்படின்னு இன்னைக்குள்ள கடைசி பையன் வரைக்கும் நினைக்கிறாங்க. அவங்களுடைய ஐடியாஸ்க்கு மரியாதை கொடுக்குறாங்க. கல்யாண மாலை அப்படின்னு ஒன்று பண்ணலாம் அப்படின்னா, என்னமா சின்ன பொண்ணு ஏதோ பேசிட்டு இதெல்லாம் கவிக்கு உதவாது அப்படின்னு சொல்லாமல், நாங்கள் இருக்கோம் பண்ணுறதுக்கு வா அப்படின்னு சொல்லி திரு மோகனும் திரு நட்ராஜனும் என்னுடைய கணவர் நாகராஜனும் ஊக்கம் கொடுத்தாங்க. ஒரு மேடையில் நட்ராஜன் சார் சொன்னார், எங்கள் குடும்பத்தில் நாங்கள் பண தேவையெல்லாம் பூர்த்தி செஞ்சோம், ஆனால் சமூக அங்கீகாரம் இந்த பெண்ணால் எங்களுக்கு கிடைத்ததுன்னு சொன்னாங்க. அத்தனை பெரிய மரியாதை ஒரு பெண்ணுக்கு ஒரு குடும்பம் கொடுக்கும். பிறந்த வீட்டில் கொடுக்கறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, ஆனால் புகுந்த வீட்டில் கொடுக்கும்னா அந்த பெண் என்னத்தை வேணாலும் சாதிக்கலாம். அது இந்த உலகத்தில் உள்ள, குறிப்பாக தமிழகத்தில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த டாபிக்கை நான் எடுத்திருக்கேன். அதை நான் பேசுறதை விட பாரதி பாஸ்கர் பேசினா அது மக்களிடையே மிகச் சிறப்பாக போய் சேரும் என்பதற்காக திருமதி பாரதி பாஸ்கர். கல்யாண கட்டுமானங்களை அமைப்பது மாத்திரமல்ல, சமூகத்தின் சறுக்கல்களை செப்பனிடுவதும் எங்களுடைய பணிதான் என்று எழுந்து நின்றிருக்கின்ற கல்யாண மாலையின் அன்புக்குரிய திரு மோகன் அவர்களே, மரியாதைக்கும் வணக்கத்துக்கும் உரிய திருமதி மீரா நாகராஜன் அவர்களே, கல்யாண மாலை குடும்பத்தினுடைய ஏனைய அங்கத்தினர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கின்ற என்னுடைய பெருமைக்குரிய நண்பர்களே, அரங்கத்திலே இருக்கிற பெரியவர்களே, இளைஞர்களே, எல்லாருக்கும் வணக்கம். இந்த மேடையிலே நிறைவு பேச்சாளராக நிற்கிற போது என் மனசுக்குள்ளே சில தயக்கங்கள், சில மயக்கங்கள், சில சிலந்தி கூடுகள். ஒவ்வொருவராக பேச 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 எனக்குள்ளே ஊற்றெடுக்கின்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை. பாலாஜியை போல ஒரு வார்த்தை பேசி 1,00,000 பேரை உதவி செய்ய வைக்கின்ற ஒரு சேவையை நான் செய்யவில்லையே என்ற வருத்தம். சரத்பாபுவை போல பசிக்கின்ற நேரத்தில் எல்லாம் தண்ணீர் கொடுத்த தன்னுடைய தாயை இந்த அரங்கத்தில் நிறுத்தி வைத்து அவளை பெருமை சேர்த்த அந்த மகனை போல நான் வாழவில்லையே என்கிற ஒரு ஏக்கம். மாற்று உணவு என்பது நம்முடைய பாரம்பரிய உணவுதான் என்கின்ற மாபெரும் புது கண்ணோட்டத்தை, கலாச்சாரத்தை தமிழ் சமுதாயத்துக்கு அறிமுகப்படுத்திய மருத்துவர் சிவராமனை போல நான் இல்லையே என்கின்ற லேசான ஒரு பொறாமை. மாற்றம் என்கின்ற அறக்கட்டளையின் மூலம் ஒரு போன் காலில் ஆரம்பித்து இன்றைக்கு எத்தனையோ ஏழை குழந்தைகளுக்கு படிக்க வாய்ப்பு வாங்கி கொடுத்திருக்கிற அன்பு நண்பர் சுஜித்தை பார்த்து ஒரு இமயத்தை பார்ப்பது போல தலையை நிமிர்த்தி நான் பார்க்க வேண்டி இருக்கிறதே என்கின்ற ஒரு நினைவு. இவர்கள் யாரும் செய்வதை எதையுமே செய்யாத எனக்கும் அவர்களோடு அரியாசனத்தை சரியாசனமாய் கொடுத்த மீராவுக்கு திரும்பவும் நன்றி சொல்லுவதை தவிர நான் என்ன செய்ய முடியும்? நான் வெறும் மேடை பேச்சாளர் மட்டும்தான். எனக்கு கொடுத்த இந்த தலைப்பை பற்றி மீரா ஒரு அழகான முன்னுரையை சொன்னார். அவர்களுடைய குடும்பத்திலே இது எப்படி சரிசமமாச்சு என்று சொன்னார். மீராட்ட நான் கேட்கணும்னு நினைச்சேன்,
ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தலைப்பு கொடுத்தீங்க. நீங்கள் அந்த அழைப்புதழை பார்த்தா தெரியும். இந்த தலைப்புகள்லாம் உங்களுக்கு சும்மா திரும்பவும் நினைவுபடுத்துகிறேன். வாருங்கள் மனிதனை தேடுவோம், ஆச்சரியக்குறி பாலாஜிக்கு. ஆவியில் மலர்ந்த வெற்றி, ஆச்சரியக்குறி சரத்பாபுவுக்கு. உணவில் உள்ளது உற்சாகம், ஆச்சரியக்குறி மருத்துவர் சிவராமனுக்கு. தெரிக்க விடலாமே திறமையால், ஆச்சரியக்குறி சுஜித்துக்கு. ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் புள்ளி 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 எனக்கு. அப்போ அவர்கள் 4 பேரும் பேசியது முடிந்த முடிவு. எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு ஆணும் பெண்ணும் நிகரா, நிகரென கொள்ளலாமா, கொள்ளாவிட்டால் என்ன வரும், கொண்டால் என்ன வரும், கொள்ளுகின்ற சூழ்நிலை வருமா வராதா? எங்க போனாலும் நம்ம பட்டிமன்றம் விடாது. எனக்கு கூட அந்த சூழ்நிலை வந்துருச்சுன்னு தான் தோணுது. ஆணும் பெண்ணும் நிகர் என்ன கொள்வதால் புள்ளி புள்ளி புள்ளி, அது என்ன 3 புள்ளி? நான் யோசிச்சு பார்க்கிறேன், ஒருவேளை ஆண் பால் பெண் பால் 3ஆம் பாலினம் என்ற 3ஐயுமே ஒரே மாதிரி தான் பார்க்க வேண்டும் என்பதற்காக 3 புள்ளியா? எனக்கு கூட வந்துருச்சுன்னு தான் தோணுது. எல்லாம் சமமாக தான் இருக்கு. சில ஆண்கள்கிட்ட நீங்கள் பெண்களை சமமாக நடத்துறீங்கன்னா கேட்டால் கோவப்படுறாங்க. இன்னும் என்னதாம்மா வேணும் உங்களுக்குன்ற. 10th-லையும் +2-லையும் ஓயாம நீங்கள் தான் முதல் மார்க் வரீங்க, எங்கள் பையன் பூரா உங்களுக்கு தான் விட்டு கொடுத்துருக்கான்ற. பொண்ணுங்களுக்கு விட்டு கொடுத்துட்டானா, அவன் என்ன செய்யறானா, அவனுக்கு எவ்வளோ முக்கியமான வேலை இருக்கு, ஃபேஸ்புக்கில் இருக்கான், ட்விட்டரில் இருக்கான். என்னதான் வேணும் உங்களுக்குன்றார். என் நண்பர் ஒருத்தர் சொன்னார், என் கிரெடிட் கார்டையே நான் என் மனைவிட்டு தான் கொடுத்துருக்கேன்னாரு. நான் வேற பேங்க்கில் வேலை செய்கிறேன்னா, ஐயோ அப்படிலாம் செய்யக்கூடாது சார், ஏன் அப்படி செஞ்சீங்க? சரி இப்போ என்ன ஆச்சு? கார்டு தொலைஞ்சு போச்சு. ஐயோ ரிப்போர்ட் பண்ணீங்களா? பண்ணலை. ஏன் பண்ணலை? என் மனைவியோட திருடன் கம்மியாக தான் செலவழிக்கிறான்ற. இன்னும் என்னதாம்மா வேணும் உங்களுக்குன்னு கேட்கிற கேள்வியில ஏதோ ஒரு நியாயம் இருக்கிற மாதிரி இருக்குல்ல. ஆணும் பெண்ணும் நிகர்னு தான் வந்தாச்சு, அப்புறம் என்ன? இந்தியன் ஏர்ஃபோர்ஸினுடைய ஃபைட்டர் பிளேன்ஸை ஓட்டுவதற்காக 3 பெண்களை தெரிவு செய்திருக்கிறோமே, போறாதா உங்களுக்கு? என்ஜினியரிங் காலேஜஸ்ல போனா, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வகுப்புல போனா கூட 30 ஆண்கள் இருந்தா 30 பெண்களுக்கு சீட்டு கொடுக்கிறோமே, போறாதா உங்களுக்கு? எவ்வளவு வேலை கொடுக்குறோம் ஐடி செக்டர்ல. சுஜித்ர கேளுங்க, 100 வேலை காலி இருக்குனாக்கா 60 வேலையை பெண்களுக்கு கொடுத்து 40 வேலையை தான் ஆண்களுக்கு கொடுக்குறாங்க. உண்டா இல்லையா சுஜித்? ஏன்னு கேட்டா அதுங்க தான் வாயை மூடிட்டு வேலை செய்யுன்ற. கொடுக்குறாங்க, எல்லாம் தான் வந்தாச்சுல, அப்புறம் என்ன? இன்னும் என்ன நச்சு நச்சு நச்சுன்னு உங்களுக்கு குறை? அதுல கேட்டா உண்மை மாதிரி தான் இருக்குல்ல. அப்போ இந்த வரி எங்கிருந்து வந்தது? ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் 3 புள்ளி இல்லாம இந்த வரி வேற ஒரு இடத்துல வந்திருக்கு. இது பாரதியினுடைய கவிதையிலிருந்து எடுத்த வரி. பாரதி புதுமை பெண் என்ற பெயரிலே ஒரே ஒரு கவிதையைத்தான் எழுதினார். பாரதியின் புதுமை பெண்ணை நம்ம ரொம்ப அதிகமா பேசுறோம்ல, அந்த பேர்ல ஆனா ஒரு கவிதையைத்தான் அவர் எழுதியிருக்காரு. அந்த கவிதையிலே இடம்பெறுகிற வரிதான் ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால். எப்ப எழுதினாரு? ஸ்கூல்லலாம் நீங்க இடம் சுட்டி பொருள் விளக்குன்னு ஒன்று கேட்பாங்கல்ல, அது எப்பவுமே கழுத எனக்கு மார்க் வராது. அது எது வந்தாலும் எந்த இடத்துலன்னு சொல்ல, எக்ஸ்பிளைன் வித் ரெஃபரன்ஸ் டு கான்டெக்ஸ்ட். ஒரு கவிதை அப்படித்தான் பார்க்கணும். வரலாற்று பின்னணி இல்லாமல் படிக்கப்படுகிற எந்த இலக்கியமும் பயனற்றது. எப்ப எழுதினாரு? கிட்டத்தட்ட சரியா தெரியலைங்க. 1910 12 இந்த கவிதை எழுதியிருக்காரு. பாண்டிச்சேரியில எழுதியிருக்காரு. இப்போ இடம் சொல்லிட்டேன், காலம் சொல்லிட்டேன், சிச்சுவேஷனை மாத்திரம் சொல்லணும். பாரதியாரும் செல்லம்மாவும் அவங்களோட 2வது பொண்ணு சகுந்தலாவும் பக்கத்து வீட்டு பெண்ணான யதுகிரி 4 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. பாண்டிச்சேரியில் அவங்க வீட்டோட நெய்பர் கேர்ள் ஒருத்தி இருந்தா, அவ பேர் யதுகிரி. பாரதி நினைவுகள்னு அபாரமான புஸ்தகம் எழுதினாங்க அந்த அம்மா. இவங்க 4 பேர் பேசிட்டு இருக்காங்க. பாரதி ஒரு சம்பவத்தை சொல்றாரு. நான் ட்ரெயினில் போயிட்டு இருந்தேன், எதிரில் கணவனும் மனைவியும் உட்காந்துருக்காங்க. அந்த அம்மா தலையே நிமிராம குனிஞ்சுக்கிட்டே உட்காந்துருக்கு. அந்த கணவர் ஒரு ஸ்டேஷனில் இறங்கி ஏதோ வாங்க போறார், தண்ணி கிண்ணி. அப்போல்லாம் தண்ணிலாம் நம்ம பைப்லேருந்தே குடிக்கலாம் ஸ்டேஷனில்.
அவர் இறங்கி போன உடனே இந்த அம்மா தலையை நிமித்தி இவரை பார்த்து, நீங்கள் எந்த ஊர், உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ பிள்ளைங்க உங்களுக்கு, என்னெல்லாம் வேலை செய்கிறீங்க எல்லாம் விசாரிச்சிருக்கு. சும்மா ஒரு இன்க்விசிட்டிவ்ஸ் தான், நம்ம எதிரில் இருக்கிறவங்களை கேட்போம்ல, என்ன எங்கே இருக்கீங்க, அது மாதிரி அந்த அம்மா கேட்டிருக்கு. இவர் எல்லாத்துக்கும் பதில் சொல்லியிருக்காரு. அந்த கணவன் வந்த உடனே வாயை முடித்தால இப்படியே குனிஞ்சு உட்காந்துட்டு. இந்த சம்பவத்தை பாரதி சொன்னார், கேட்கணும்னு ஆசை இருக்குல்ல, அந்த கணவன் எதிரிலேயே கேட்டு தொலைச்சா என்னன்னு பாரதி கேட்குறார். அப்போ எத்துகிரின்ற அந்த பொண்ணு பதில் சொல்றா, அடிமைகள் தன்னெதிரில் பேசுவதை எஜமானர்கள் விரும்ப மாட்டார்கள் அல்லவா என்று எதுகிரி சொல்லுகிறார். பாரதி சொன்னா, பெண்கள் அடிமைகள் அல்ல எதுகிரி, ஆணோடு சேர்ந்து நிகராக வாழ வேண்டியவர்கள் பெண்கள். இதை பற்றி நான் ஒரு பாடல் செய்ய போகிறேன் என்று பாரதி சொல்லி எத்துகிரி அம்மாள் எழுதுகிறார், மடை திறந்த வெள்ளம் போல பாரதி உடனேயே கவிதைகளை செய்தார் என்று. அநேகமாக அப்போதுதான் இந்த கவிதை எழுதப்பட்டிருக்க வேண்டும். என்ன கவிதை? என்ன கவிதை? ஆணும் பெண்ணும் நிகர் என கொள்வதால் அறிவிலோங்கி இவ்வையம் தழைக்குமாம், பூடு நல்லறத்தோடு பெண்ணுரு போந்து நிற்பது தாய் சிவசக்தியாம், நானும் மச்சமும் நாய்கட்கு வேண்டுமாம், ஞான நல்லறம் வீர சுதந்திரம் பேணு நற்குடி பெண்ணின் குணங்களாம், நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம், விலகி வீட்டிலோர் பொந்தில் வளர்வதை வீர பெண்கள் விரைவில் ஒழிப்பராம், சாத்திரங்கள் பல பல படிப்பராம், சௌரியங்கள் பல பல செய்வராம், மூத்த பொய்மைகள் யாவும் அழிப்பராம், மூடக்கட்டுகள் யாவும் தகர்ப்பராம், ஏத்தி ஆண் மக்கள் போற்றிட வாழ்வராம், இளைய நங்கையின் எண்ணங்கள் கேட்டீரோ என்று பாரதி எழுதுகிறார்.